ஆகவே இன்றைய நாளிலுமா இந்த செஷனிலுமா ஐம் கோனா டாக் அபவுட் கான்டெக்சுவலைசேஷன் என்கிற ஒரு டேர்ம், ஒரு டெக்னிக்கல் டேர்ம், கான்டெக்சுவலைசேஷன். இது வந்து நீங்கள் எந்த ஒரு பிப்ளிக்கல் ஒரு அகாடமியில் போனாலும் இன்ஸ்டிடியூஷனில் போனாலும் இந்த சப்ஜெக்ட் இருக்காமல் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பதம், ஒரு வார்த்தை, ஒரு 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 காரியம் இது கான்டெக்சுவலைசேஷன். அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கான்டெக்சுவலைசேஷனுக்கு தமிழில் என்ன மொழிபெயர்க்கலாம் அப்படின்னா சந்தர்ப்பப்படுத்துதல், இல்லை என்றால் ஒரு சூழ்நிலையை, ஒரு சூழலை நமக்கேற்ற சூழ்நிலையாய் மாற்றிக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சூழல் இருக்கிறது, வேதத்திலே ஒரு சூழலிலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு காரியம் செய்யப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது அந்த செய்யப்பட்ட அந்த காரியத்தை எடுத்து நாம் நம்முடைய சூழலுக்கு ஏற்ப கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங் பார்த்து நம்முடைய சூழலுக்கு கொஞ்சம் மாற்றி அமைத்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் நாம் வடிவமைத்துக் கொள்வது தான் கான்டெக்சுவலைசேஷன். எப்படியாய் இந்த கான்டெக்சுவலைசேஷன் இந்த கலாச்சாரத்திலே நாம் செய்ய போகிறோம், அதனுடைய பின்விளைவுகள் என்ன, அதனுடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, அதனுடைய நெகட்டிவ்ஸ் என்ன, அதை எப்படியாய் நாம் சரியாய் டிசர்ன் பண்ணி எப்படி ஒரு நடுநிலையாய் அதிலே நாம் செய்ய போகிறோம், இந்த கான்டெக்சுவலைசேஷன் நம்ம செய்ய போகிறோம் என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த வகுப்பில், இந்த செஷனில். ஸோ கான்டெக்சுவலைசேஷன் சந்தர்ப்பப்படுத்துதல் அல்லது சூழலை நம்முடைய சூழலுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ளுதல், மாற்றி சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. அப்படின்னா இயேசுவானவர் 2000 வருடத்திற்கு முன்பதாய் சுவிசேஷம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். நல்ல செய்தி வேதத்தில் கிட்டத்தட்ட 2000 வருடத்திற்கு முன்பதாய் பாலஸ்தீனிய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடுடைய கலாச்சாரம் என்ன கலாச்சாரம் அப்படின்னு பார்த்தா பாலஸ்தீனிய கலாச்சாரம். இஸ்ரவேல் கலாச்சாரம் வந்து பாலஸ்தீனியர்கள் வாழ்ந்த அந்த கலாச்சாரம். ஆகவே அந்த கலாச்சாரத்திலே வாழ்ந்த மக்களுக்கு புரிவது போல சுவிசேஷம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் மரித்தார், 3வது நாள் உயிர் தெழுந்தார், இப்பொழுது உயிரோடு இருக்கிறார், மரித்து உயிரோடு எழும்பப்படுதல், பாவ மன்னிப்பாகிய மீட்பு, இப்படிலாம் வந்து அந்த பாலஸ்தீனிய கலாச்சாரத்தில் அவங்களுக்கு புரியும். அதனால அந்த கலாச்சாரத்திலே சுவிசேஷம் சொல்லப்பட்டது. இப்பொழுது நமக்கு இந்த சூழலிலே ரட்சிப்பு என்றால் என்ன, ஒரு ரட்சிப்பு என்றால் என்ன அப்படின்னு நம்மளை வந்து போய் சொன்னோன்னு வைங்களேன் மக்கள்கிட்ட. அப்போ குழம்புவோம் பாருங்க, ஒரு குழம்பு சபையில் சொல்லணும்னா சொல்லிடுவோம், இயேசுவானவர் மரித்தார், 3வது நாள் உயிர் தெழுந்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்மை நீதியாய் மாற்றுவதற்காய் அவர் உயிரோடு எழுந்தார் அப்படின்னு நம்ம சபையில் சொல்லிடுவோம். எங்கே போய் வெளியே இருக்கிற ஒரு நண்பர்கள்ட்ட போய் சொல்லு அப்படின்னு போனால் அங்கே வந்து வாயும் வராது, வார்த்தையும் வராது, அதை சொல்கிறதுக்கு ஒன்றும் வரவே வரமாட்டேங்குது. என்ன சொன்னால் அவங்க வேடிக்கையாக பார்க்குறாங்க, அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இயேசுவானவருடைய பாவங்களுக்காக மரித்தார், அப்படியா, எதுக்கு, ஏன், என்னாச்சு, என்ன நீதியாக்கப்படுதல், நீங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், ரட்சிப்பா கிருபையினால, என்னடா பேசுறீங்க அப்படின்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அந்த மொழியோ இல்லை அந்த காரியங்களோ. ஆகவே நமக்கு இப்பொழுது அதே சுவிசேஷத்தின் அந்த 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 கோர், சுவிசேஷத்துடைய மையம் மாறாமல், அதனுடைய கருப்பொருள் மாறாமல், அந்த கருவை எடுத்து இங்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு தெரிய வைப்பது, அவர்களுக்கு புரிய வைத்து சொல்லுவது தான் கான்டெக்சுவலைசேஷன். ஆகவே வேதத்திலே நிறைய காரியங்கள் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் எப்படியாய் இப்பொழுது இருக்கிற வாலிபர்களுக்கு, இப்பொழுது 22வது நூற்றாண்டில் இருக்கிறவர்களுக்கு நாம் எப்படியாய் நாம் அவங்களுக்கு டெலிவர் பண்ண போகிறோம், எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். கரு மாறக்கூடாது, சுவிசேஷத்தினுடைய கரு மாறிவிடக்கூடாது, வேதத்தினுடைய சத்தியம் அது மாறிவிடக்கூடாது. இப்படியாய் மாறாமல், ஆனால் அவங்க அப்ளிகேஷனுக்கு ஏற்றாற்போல் அவர்கள் புரிந்து கொள்ளுகிற நடையிலே நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த இதில் நம்ம வந்து காம்ப்ரமைஸே பண்ணிடக்கூடாது. பிப்ளிக்கல் ட்ரூத்திலிருந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாது. நோ காம்ப்ரமைஸ் ஆன் காஸ்பல், அந்த மெசேஜ் ஆஃப் காஸ்பல். ஆனால் அதனுடைய அப்ளிகேஷன், அதனுடைய தோற்றம், அதை கொஞ்சம் மாற்றி தான் ஆக வேண்டும். மாற்றி அவர்களுக்கு புரிவது போல நாம் சொல்ல வேண்டும். ஆகவே 2 விதமான உண்மைகள் இருக்கிறது. நம்ம கல்ச்சரில் 2 விதமான கல்ச்சர் பார்த்தோம். ஒன்று வந்து ப்ராடர் கல்ச்சர், இன்னொன்று சர்ச் கல்ச்சர், சர்ச் சப்கல்ச்சர். இப்போ இந்த கான்டெக்சுவலைசேஷனில் 2 காரியம் இருக்கிறது. ஒன்று யூனிவர்சல் ட்ரூத், இன்னொன்று லோக்கல் கான்டெக்ஸ்ட். யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னா அந்த சத்தியம் வந்து எல்லா தேசத்துக்கும், எல்லா ஜனங்களுக்கும், எல்லா இனத்துக்கும், எல்லா மொழிக்காரர்களுக்கும், எல்லா காலகட்டங்களிலேயும் பொதுவானது, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. யூனிவர்சல் ட்ரூத். உதாரணமாக சொல்லுவோமே, கொலை செய்யாதிருப்பாயாக, அது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத். ஆதாம் ஏவாள் காலத்தில் ஆரம்பித்த
காயின் கிட்ட ஆண்டவர் சொன்னார் கொலை பண்ணிடாத அப்படின்னு அங்கே சொன்ன கட்டளை இன்னமும் நமக்கு வந்து அப்ளிகபிள் தான். நமக்கு மாத்திரம் இல்லை, எல்லா ஜனங்களுக்கும் அது வந்து அப்ளிகபிள் தான். யாரையும் வந்து வி ஷுட் நாட் மர்டர், யாரையும் கொலை செய்யக்கூடாது. அந்த சட்டம் இப்படியாக யூனிவர்சல் ட்ரூத். மற்றொன்று வந்து லோக்கல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சில காரியங்கள் அந்தந்த கலாச்சாரத்திற்கு ஒவ்வொரு காரியங்களை அவர்கள் வைத்திருப்பார்கள். அந்த கலாச்சாரத்திற்கு அது சரியாக இருக்கும். அதை விட்டு வெளி கலாச்சாரத்துக்கு போனால் அது தவறுதலாய் மாறிவிடும். பைபிளில் வந்து இப்படி லோக்கல் கான்டெக்ட்ல சில சத்தியங்கள் இருக்கு. என்ன சத்தியங்கள்னா, பரிசுத்த முத்தத்தோட நீங்கள் வாழ்த்துங்கள் அப்படின்னு வந்து பவுல் சொல்லுவார். யூ கிரீட் ஒன் another வித் ஹோலி கிஸ் அப்படின்னு. அப்படின்னா பரிசுத்த முத்தத்தோடு. ஏன் அப்படின்னா அப்பொழுது பவுல் அந்த சபை அந்த கலாச்சாரத்தில் எப்படி அவங்கள கிரீட் பண்ணுவாங்க. நம்ம எப்படி கிரீட் பண்ணுவோம்? நம்முடைய கலாச்சாரத்தில் நம்ம கையெடுத்து வணக்கம்னு சொல்லுவோம். இங்கிலீஷ் கலாச்சாரத்தில் அவங்க ஹேண்ட் ஷேக் கொடுப்பாங்க, பிரைஸ் தி லார்ட்னு. ஆனால் பவுல் எழுதின அந்த கடிதத்திலே அந்த மக்கள் வந்து ஒரு முத்தம் கன்னத்தில் வந்து அவங்க முத்தம் கொடுப்பாங்க. ஆண்களுக்கு ஆண்களும் பெண்களுக்கு பெண்களும் அவங்க கன்னத்தில் வந்து ஒரு சின்ன முத்தம் கொடுத்து அவங்க வந்து அவங்களுடைய வெல்கம் பண்ணுவாங்க. ஆகவே பரிசுத்த முத்தத்தோடைய வாழ்த்துங்கள் பைபிள்லேயே இருக்குது, நம்ம பைபிளில். இப்போ அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு அது சரி, அந்த கலாச்சாரத்துக்கு அது சரி. அதை நாம் எடுத்துகிட்டு வந்து பரிசுத்த முத்தத்தோடைய வாழ்த்துங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா இங்கே வேறு மாதிரி நமக்கு ஆயிரும், பிரச்சனையாயிரும், சபைக்கு வரது நின்றுவாங்க. ஆகவே இதுதான் வந்து லோக்கல் கான்டெக்ஸ்ட். அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற சத்தியங்கள் உண்மை, அது ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் அந்த உண்மை மாறுபடும். ஆகவே இந்த ரெண்டு காரியங்களும் நம்ம மனசுல எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இதை வைத்து தான் நம்ம இப்போ கான்டெக்சுவலைஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டடான கிளாஸ், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்க போகிறது இந்த கிளாஸ். ஏன் அப்படின்னா இப்படி கான்டெக்சுவலைஸ் பண்ணும்பொழுது சிலர் வந்து அண்டர் கான்டெக்சுவலைஸ் பண்ணிடுவாங்க, சிலர் ஓவர் கான்டெக்சுவலைஸ் பண்ணிடுவாங்க. அண்டர் கான்டெக்சுவலைஸ் அப்படின்னா, வேணாம்ப்பா நமக்கு எதுக்கு பிரச்சனை, நம்ம சத்தியத்தை சத்தியமாகவே சொல்லிடுவோம், உங்களுக்கு புரியுதோ இல்லையோ அப்படியே சொல்லிடுவோம். இயேசு தான் உன் பாவத்தை மன்னித்து உனக்கு ரட்சிப்பை வழங்கக்கூடியவர், ரட்சிப்பு இயேசுவால் வரும், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது யூனிவர்சல் ட்ரூத். வி ஆர் ஆல் சேவ்டு பை த கிரேஸ் ஆஃப் காட். நம்மளுடைய ரட்சிப்பு, நம்மளுடைய விடுதலை அது வந்து எந்த ஒரு மெரிட்னாலையும் வந்ததில்லை, நாம் செய்த நன்மைகளினாலோ புண்ணியங்களினாலோ அது வருவதில்லை. இது ஒரு யூனிவர்சல் ட்ரூத். சிலர் வந்து கான்டெக்சுவலைஸ் பண்ணாமல் ரொம்ப அண்டர் கான்டெக்சுவலைஸ் பண்ணி அதை எதுக்கு அவங்க புரிகிற மாதிரி பாஷைகள்லாம் மாற்றி எதுக்கு சொல்லிக்கிட்டு சும்மா சொல்லுவோம், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், போ சண்டே கிளாஸா சின்ன பிள்ளையா பரவாயில்ல சொல்லி வைப்போம், இயேசு அவங்க இருதயத்தில் கிரியை செய்வார்னு சிலர் அண்டர் கான்டெக்சுவலைஸ் பண்ணுவாங்க. அதை வந்து சரியாய் அந்த சந்தர்ப்பப்படுத்தாமல் அந்த சூழலை நம்முடைய சூழலுக்கு மாற்றி பொருத்தி அதை காண்பிக்காமல் அப்படியே இருப்பது போலவே அவர்கள் போயிடுவாங்க. இது அண்டர் கான்டெக்சுவலைஸ். சிலர் வந்து ஓவர் கான்டெக்சுவலைஸ் பண்ணிடுவாங்க. என்ன ஓவர் கான்டெக்சுவலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இது சொன்னால் புரிய போகிறதில்ல, நம்ம மக்களுக்கு புரிவது போல ஏதாவது சொல்லிடலாம். என்ன சொல்லலாம்? ஓகே, இறைவனை நம்புங்கள், அவர் உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார் அப்படின்னு பொதுவாக சொல்லிடுவாங்க. இறைவனை நம்புங்கள், அவர் உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார். ரெண்டுமே பார்த்தா கொஞ்சம் கரெக்டு தான் மீனிங்கு. இப்படி சிலர் வந்து ஓவர் கான்டெக்சுவலைஸ் பண்ணி இறைவன் அதை ஓப்பனாக விட்டுருவாங்க. எந்த இறைவன், யார், நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு போட்டி போடுறதுக்கு. நம்ம இந்தியாவில் கேட்கவே வேணாம், அது நமக்கு கோடி கணக்கில் இறைவன் இருக்கிறார்கள். ஆகவே இது வந்து சிலர் வந்து ஓவர் கான்டெக்சுவலைஸ் பண்ணி நம்முடைய சுவிசேஷத்தை கொஞ்சம் வாட்டர் டவுன் பண்ணிடுவாங்க. வாட்டர் டவுன்னா அதில் இருக்க சாரத்தை எடுத்து பொதுவாய் மாற்றி விடுகிற ஒரு காரியம் உண்டு. ஆகவே இந்த ரெண்டு காரியத்திற்கும் நாம் விலகி இருக்க வேண்டும். We should be the translator of the gospel. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். We should be the translator. Translator அப்படின்னா மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க? டிரான்ஸ்லேட்டரோட வேலை என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஆங்கிலத்தில் இருக்கிறத என்ன பண்ணுவாங்க, இப்போ ஆங்கிலத்திலேருந்து தமிழில் மொழிபெயர்க்கணும்னா ஒரு டிரான்ஸ்லேட்டர் வருவார், அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஆங்கிலத்தில் சொன்ன காரியங்களை அப்படியே உள்வாங்கி கொண்டவராய் அந்த காரியங்களை தமிழிலே அவர் மொழிபெயர்த்து அவர் சொல்லுவார். இங்கிலீஷ்லேருந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ்னா தமிழில் சொல்லப்படுகிறதை உள்வாங்கி கொண்டு அந்த இங்கிலீஷ் வார்த்தைகளை கொண்டு இங்கிலீஷ் பதங்களை உபயோகித்து இங்கிலீஷ் மொழியிலே அவர் பேசுவார். இதுதான் டிரான்ஸ்லேட்டரோட வேலை. தமிழ்லையும் அதனுடைய பொருள் ஒரே பொருள் தான், இங்கிலீஷ்லேயும் பொருள் ஒரே பொருள் தான். ஆனால் வந்து எழுத்துக்கள் வேற மாதிரி இருக்கும், வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கும். அந்த வேலையை தான் நாம் செய்ய வேண்டும். We have to be the translator of the gospel. இது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பைபிளே ஆக்சுவலாக வந்து ஃபுல் கான்டெக்சுவலைஸ் தான். பைபிளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஏற்பாடும் அது வந்து கான்டெக்சுவலைஸ்ட், ஃபுல் கான்டெக்சுவலைஸ்ட். எப்படி அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் வந்து யூனிவர்சல் ட்ரூத் என்ன அப்படின்னா, கடவுள் ஒருவர் தான், காட் இஸ் ஒன். அந்த கடவுளுடைய பெயர் யெகோவா தேவன் என்று வெளிப்படுத்தினார்.
ஆனால் அந்த கடவுளை பின்பற்ற வேண்டிய முறைமைகளை கான்டெக்சுவலைஸ் பண்ணியிருக்கிறது வேதம். எப்படி அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்லாம் நம்ம பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு கட்டளை கொடுத்தாரு. என்ன கட்டளை கொடுத்தாரு? நீங்கள் வந்து உள்ளியும் லினனையும் சேர்த்து நீங்கள் வந்து தைக்கக்கூடாது. உள் மெட்டீரியல், லினன் மெட்டீரியல் ரெண்டுத்தையும் சேர்த்து தைக்கக்கூடாது. நீங்கள் ஒரு நீங்கள் நிலம் உழுவும் பொழுது, அந்த உழுவும் பொழுது ஒரு கழுதையும் ஒரு மாடையும் சேர்த்து உழக்கூடாது. இப்படி 2 வித்தியாசமான ஐட்டத்தை நீங்கள் சேர்த்து நீங்கள் வேலை செய்யக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா கான்டெக்சுவலைஸ்ட். என்ன கான்டெக்சுவலைஸ் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் ஏன் இதை சொன்னார், எதற்காக சொன்னார்? அப்போ இருந்த கலாச்சாரத்திலே கானானியர்களோட கலாச்சாரம் இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரமாக இருந்ததுனாலே நீங்கள் அவர்களுக்கு விலகி இருங்கள், அவர்கள் பின்பற்றுகிற அந்த முறையை கை கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த பாகால் தெய்வங்களுக்காக அந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறார்கள். நீங்கள் வேறு விதமாய் செயல்படுங்கள் என்று ஆண்டவர் அந்த கட்டளைகள்லாம் மாற்றுகிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டிலும் கான்டெக்சுவலைஸ் தான் ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு. புதிய ஏற்பாடுலையும் கான்டெக்சுவலைஸ் நிறைய இருக்கு. உதாரணமா இயேசு இருக்கிறார் நமக்கு. ஆண்டவர் இயேசுவின் போதனைகள் எல்லாமே கான்டெக்சுவலைஸ் தான். இயேசுவா சொல்றாரு, ஊமை எடுத்து சொல்றாரு, தேவராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது, தேவராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. கான்டெக்சுவலைஸ் பண்றாரு பாருங்க. பழைய ஏற்பாடு முழுவதுமாய் பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் அது ஒரு ஆளுகை, ராஜா வருவார், ஆளுகை செய்வார் அப்படின்னு தான் இருக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டில் பார்த்தா கடுகு விதை போல இருக்கிறது, சம்பந்தமே இல்லை. அவங்க மனசெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவா அப்படியே புரியுது. ஏன்னா தினமும் அவங்க கடுகை யூஸ் பண்ணி தான் சமைக்கிறாங்க. அந்த கடுகை கொண்டு வந்து இயேசு சொல்றா, இப்படிதான் தேவராஜ்யம் இருக்கு. அவங்க விலகிக்கிறாங்க. இப்படியா தேவராஜ்யம் இருக்கு? தேவராஜ்யம் நல்ல விதைக்கு ஒப்பா இருக்கிறது. ஒருவன் விதைக்க சென்றான், அவன் விதைத்த விதைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடங்களில் போகிறது, சென்று உழுகிறது, அந்த விழுகிறது, அது விளைத்து வருகிற அந்த காரியம் தெரியும் நமக்கு. ஆகவே ஆண்டவர் இயேசு முழுக்க he contextualized the gospel. அவர் அந்த சத்தியத்தை தேவன் இயேசுவே கான்டெக்சுவலைஸ் தான் பண்ணார். ஆகவே புதிய ஏற்பாட்டிலையும் கான்டெக்சுவலைஸ் ஏசப்பா பண்ணியிருக்கிறார். ஏசப்பா மாத்திரம் இல்லை, நம்ம பைபிள் எழுதின மத்தேயு, ஆக்கியோன், மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லோருமே அவங்க சூழலுக்கு ஏற்றார் போல் கொஞ்சம் கான்டெக்சுவலைஸ் பண்ணி தான் எழுதியிருக்கிறாங்க சத்தியத்தை. உதாரணமா மத்தேயு அவர் நிருபத்தை எழுதும் பொழுது கான்டெக்சுவலைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஏன் மத்தேயு யாருக்காக எழுதினார்? மத்தேயு வந்து அந்த மத்தேயுவோட ஆடியன்ஸ் யாரு? அவர்கள் யூதர்கள். முதன்மையான ஆடியன்ஸ் யாருன்னா யூதர்கள். அந்த யூதர்களுக்கு இயேசுதான் ஒரு புதிய மோசே. ஏன்னா யூதர்களுக்கு பெரிய தலைவர் யாரு? மோசே. யூதர்களுக்கு முக்கியமான ஒரு காரியம் லா, தேவனுடைய நியாயப்பிரமாணம். ஆனா இப்போ மத்தேயு எழுதும் பொழுது இந்த யூதர்களுக்கு எழுதுகிறார், மோசே அல்ல, இயேசுதான் பெரிய ஒரு மோசே. ஜீசஸ் இஸ் த நியூ மோசஸ், புதிய மோசே அவர்தான். இயேசு கொடுக்கிற கட்டளைகள், தேவன் இயேசுவானவர் ஒரு வாயிலிருந்து வந்த கட்டளைகள், அதுதான் புதிய பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை வந்து மோசே போல சித்தரிப்பார். அதனாலதான் மலைப்பிரசங்கம் இயேசு செஞ்சாரு. அது எதற்கு ஒத்து இருக்கிறது? மோசே மலையில ஏறி தேவனுடைய கட்டளைகளை பெற்று வந்து கொடுத்தாரே, அதற்கு ஒப்பனையாய் தான் இயேசுவானவர் மலையின் மீது ஏறி அங்கு அவர் தேவனுடைய கட்டளைகளை மக்களுக்கு சொல்லுகிறார், மலைப்பிரசங்கம். ஆகவே ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுவார் மத்தேயு, ஆக்கியோன். ஆகவே அவரும் கான்டெக்சுவலைஸ் பண்றாரு. அவருடைய சூழலுக்கு என்ன வேணும், அந்த மக்களுக்கு அவர் என்ன சொல்ல வேண்டும். ஆகவே யூதர்கள் எல்லோருமே தெரிந்து கொள்ளுங்கள், புறஜாதியாரும் நம்மோடு சேர்ந்திருக்கிறார்கள். இனி புறஜாதியார் வேறு அல்ல, யூதர்கள் வேறு அல்ல, இருவரும் இயேசுவிற்குள்ளாய் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்கிற சத்தியத்தை தான் மத்தேயு, ஆக்கியோன் எழுதுவார். மார்க் எழுதும் போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேரம் மார்க் எழுதும் பொழுது அந்த அராமிக் வேர்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சில யூத வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார் மார்க். நம்ம நிருபத்தை படிக்கும் போது தெரியும். ஏன் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, அவங்க ஆடியன்ஸ் யூதர்கள் கிடையாது, அவங்க யூதர்களாக இல்லாதனால புரியாது நிறைய யூதர்கள் உபயோகப்படுத்துகிற வார்த்தை, அந்த காரியங்கள். அதை வந்து அவர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மார்க்கில் எழுதுவார். ஏன் அப்படின்னா அவங்க ஆடியன்ஸ் வேற. சொல்லணும்னா அவங்க ஆடியன்ஸ் வந்து ரோம பட்டணத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள். அங்கே வந்து அந்த நீரோ மன்னனினாலே அதிக சித்திரவாதைகளுக்கு உட்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்கள். அதனால அந்த கிறிஸ்தவர்களுக்கு இயேசு செய்த அற்புதங்கள், இயேசு செய்த அதிசயங்களை அவர் முதன்மைப்படுத்தி அந்த மார்க், ஆக்கியோன் எழுதியிருப்பார். ஆகவே பைபிளில் எழுத்தாளர்களும் சரி, அவங்க ஆடியன்ஸ்க்கு ஏற்றார் போல சுவிசேஷத்தை கான்டெக்சுவலைஸ் பண்ணி தான் அவங்க கொடுக்குறாங்க. அப்போதான் அந்த ஜனங்கள் வணங்கி கொள்ள முடிகிறதுக்கு அது ஏதுவாய் இருக்கிறது. அதுக்கு தான் ஒரு முக்கியமான வசனத்தை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 19 23 வசனம் வரை நாம் வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 19 23 வரை வாசிப்போம். மகிமைப்பட்டிராதவனாயிருந்தும்
நான் அதிக ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிறவனைப் போலவும் ஆனேன். சரி, ஓகே, போதும். இப்போ பவுல் சொல்றது கேளுங்க. நான் வந்து எல்லோரையும் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும், இயேசு சொன்ன கட்டளை நிறைவேற்ற வேண்டும், எல்லா ஜனங்களையும் போய் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷராக்குங்கள்னு சொல்லியிருக்கிறாரே, அதனால எல்லோரையும் இயேசுவானவர் அழைக்கிறாரே, அதனால் நான் எல்லோருக்கும் எல்லோருமாய் போல் ஆனேன். யூதருக்கு யூதரை போல ஆனேன், புறஜாதியாருக்கு புறஜாதியாரை போல ஆனேன். ஆனாலும் எந்த ஒரு சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டவனாக அல்ல, கிறிஸ்துவின் பிரமாணத்தை இயேசுவை பின்பற்றுகிறவனாய் நான் காத்துக்கொண்டேன் என்று அங்கே பவுல் சொல்லுகிறார். ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பவுல் வந்து அவர் ஊழியத்தில் கான்டெக்சுவலைஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் இட்ஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா இந்த 2 விதமான காரியங்களை அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க உங்கள் பைபிளில். முதல் 3 வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, 17வது அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களில் பவுலுடைய ஆடியன்ஸ் அங்கே யார் அப்படின்னா யூதர்கள். ஏன் அப்படின்னா தெசலோனிக்க பட்டணத்துக்கு இப்போ பவுல் வராரு. அங்கே வந்து யூதருக்கு ஒரு ஜபாலயம் இருக்கிறது. அந்த ஜபாலயத்திலே அவர் போய் பிரசங்கம் பண்ணுகிறார், இயேசுவை அறிவிக்கிறார். அவர் எப்படி பிரசங்கம் பண்ணுறாரு? 3வது வசனத்தை பாருங்க. என்ன பிரசங்கம் பண்ணுறாரு? கிறிஸ்து பாடப்பட வேண்டும், மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிற இயேசுவே கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூதர்கள் புரிந்து கொள்ளுகிற மாதிரி கிறிஸ்துனா மேசியா, ஜீசஸ் இஸ் மெசாயா, இயேசுதான் மேசியா அப்படின்னு சொல்றாரு. மேசியானா அது யூதர்களுக்கு மாத்திரமே அது வந்து ரிசர்வ் பண்ணப்பட்ட வார்த்தை. யூதர்கள் குழந்தையா இருக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியும் மேசியா வருவார், அவங்களுக்கு மேசியான்னு சொன்னா எல்லாம் புரியும். அதனால யூதர்கள்ட்ட பேசும் பொழுது மேசியாவை குறித்து பேசுகிறார். இயேசுதான் மேசியா அப்படின்னு காண்பித்து கொடுக்கிறார். அதே 17வது அதிகாரத்துல நம்ம வந்து 16வது வசனத்திலிருந்து 34 வரைக்கும் பார்க்கும் பொழுது, இப்போ பவுல் வந்து ஏத்தேன்ஸ் பட்டணத்துக்கு வரார், அத்தேனே பட்டணத்திற்கு வரார். இந்த ஏத்தேன்ஸ் பட்டணத்தில் யாருடைய பட்டணம் அப்படின்னா இது புறஜாதிகள் அதிகமாக இருக்கிற ஒரு பட்டணம். இங்கே இந்த புறஜாதிகள் இருக்கிற பட்டணத்தில் வரும்பொழுது அவருக்கு ஒரு காரியம் நடைபெறுகிறது. அப்போ அங்கே இருக்கிற சில ஞானிகள், எப்பிக்கூரரும் ஸ்டாயிக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷில், இந்த ஞானிகள் சிலர் வந்து பவுலோட வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்போ மார்ஸ் மேடை, அந்த மேடைக்கு பவுலை கூப்பிட்டு வந்து மார்ஸ் மேடையில் விட்டு, இப்போ நீ பேசுகிறதெல்லாம் பேசுங்க, நீங்கள் ஏதோ வித்தியாசமாக பேசுகிறீங்க, நாங்கள் கேட்குறோன்னு சொல்லிட்டு. யார் இவங்க? இவங்க யூதர்கள் கிடையாது, இவங்க வந்து ஒரு மற்ற மதத்தினர், மற்ற கலாச்சாரம், வேற ஜனங்கள் இவங்க. இப்போ இங்கே பவுல் எப்படி பேசுகிறாரு பாருங்க. இங்கே பவுல் வந்து இயேசுதான் மேசியா, இயேசு கிறிஸ்து அப்படின்னு பேச மாட்டார். இங்கே பவுல் எப்படி பேசுகிறாரு? 22வது வசனத்தை பாருங்க. எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன், அப்பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். இங்க பாருங்க பவுல் எங்க போறாரு பாருங்க. இயேசுதான் மேசியா அப்படிலாம் இங்க ஆரம்பிக்கல. பவுல் எப்படி ஆரம்பிக்கிறாரு? நான் உங்க ஊரை சுற்றி பார்த்தேன், அப்போ நிறைய பலிபீடங்கள்லாம் இருந்துச்சு, நீங்கள் ரொம்ப பயபக்தி உள்ளவங்க, கடவுளுக்கு ரொம்ப பயபக்தியாக இருக்கீங்கன்றதை பார்த்தேன். ஒரு பலிபீடத்தில் வந்து சிலை இல்லை, அங்கே விக்கிரகம் இல்லை, மாறாய் அங்கே வந்து அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு ஒரு எம்டியாக விட்டுருந்தீங்க. அந்த அறியப்படாத தேவனை குறித்து தான் நான் சொல்ல வருகிறேன். அவர்தான் இயேசு, அவர்தான் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நாம் காண்கிற எல்லாவற்றையும் அவர்தான் சிருஷ்டித்தார். ஆகவே நாம் காண்கிற எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தபடியினாலே அவர் எல்லாவற்றிற்கும் மேலாய் இருக்கிறார். அப்படியா இருக்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் மேலாய் இருக்கிறவருக்கு நீங்கள் எப்படி ஒரு கோயிலை கட்ட முடியும்? எல்லாவற்றிற்கும் மேலாய் இருக்கிறவராய் இருக்கிறாரே, அவருக்கு எப்படி நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஆலயத்தை கட்டி ஒரு விக்கிரகங்களை செய்து அதற்குள்ளாய் தேவன் இருக்கிறார் என்று சொல்ல முடியும்? அவர் எல்லோருக்கும் மேற்பட்டவர் அல்லவா? அவர்தான் இயேசு. எங்க போறாரு பாருங்க. மேசியான்னு சொல்லல, மரித்தார் உயிர் தெழுந்தார் இந்த இடத்துல சொல்லல. அவர் அவங்க கலாச்சாரத்திலே அவங்க கலாச்சார மொழியை எடுத்து அவங்களுக்கு என்ன புரியுமோ அப்படியா இயேசுவை கொண்டு வந்து காண்பிக்கிறார். எங்க ஆரம்பிச்சார்? அறியப்படாத தேவன். அவங்களோட இடத்துக்கு போய் அவங்க காரியத்தை எடுத்து அதை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, இப்படிப்பட்ட தேவன் எப்படி இந்த கோயில்களில் வாசமாயிருப்பார்? அவங்க கிட்டே கேள்வி எழுப்புறார். பேசுறது யார்கிட்ட பேசுறாரு? ஞானிகள்கிட்ட பேசுறாரு பவுல். அதனால ஞானமா கேள்விகளை கேட்கிறார்.
நீ வந்து கடவுள் பெரியவர் நீனே சொல்ற, எல்லாத்தையும் காட்டிலும் பெரியவர் நீனே சொல்ற. அப்படி இருக்கும் பொழுது எப்படிப்பா இந்த சின்ன ஒரு காரியத்திற்குள்ளே உங்கள் கடவுளை அடக்கி வைக்கிறீர்கள் அப்படின்னு ஞானமாய் அவர்களிடத்திலே கேள்விகளை கேட்டு, இப்படிப்பட்ட இறைவனுடைய பெயர் இயேசு அப்படின்னு இயேசுவை இந்த இடத்துல அவர் சொல்றாரு பவுல். ஆகவே இதுதான் வந்து ஒரு கான்டெக்ஸ்டுவலைசேஷன். அதுவும் இல்லாம அதே 17வது அதிகாரத்துல 28வது வசனத்தை பாருங்க. 28வது வசனத்துல 17வது அதிகாரம் 28ல, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம், அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதுவும் யார் சொன்னது அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கிற புலவர்கள், கிறிஸ்தவர்கள்லாம் அல்ல, அங்க இருக்கிற போயட்ஸ். இப்ப நமக்கு வாலி, கண்ணதாசன் இவங்கெல்லாம் இருக்கிறது போல அங்கேயும் அப்படி பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்க சொல்லுறாங்க, நாம் கடவுளுக்குள் இருக்கிறோம், நாம் எல்லோரும் கடவுளுக்குள் தான் அசைகிறோம், நாம் வாழ்கிறோம். அதை அவர் பாரோ பண்றாரு. அதை எடுத்து உங்க ஆளுங்களை என்ன சொல்லியிருக்கிறாங்க, உங்க சந்ததி, உங்களுடைய புலவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாம் அவருடைய கடவுளுடைய சந்ததியார். அடுத்த வசனம் பாருங்க, நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்குமோ என்று நாம் நினைக்கலாகாது. எப்படி வராரு பாருங்க. இங்க நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, உங்க புலவர் சொல்லியிருக்கிறாரு நாமெல்லாம் தேவனுடைய சந்ததியார் என்று. அப்போ நாமெல்லாம் தேவனுடைய சந்ததியார்களா இருக்கிறோமே, அது உண்மைதான். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், தேவனுடைய ஜனங்களா இருக்கிறோம். பாருங்க, சத்தியத்தை எப்படியாய் கான்டெக்சுவலைஸ் பண்றாரு. அவங்க ஊர்ல சென்று அவங்க ஊர் புலவருடைய பாட்டை எடுத்து அவங்களுக்கே இயேசுவை அந்த இடத்துல தெரியப்படுத்துகிறார். இங்க மாத்திரம் பவுல் இதை பண்ண மாட்டார், தீத்துலையும் இதை பண்ணுவார். தீத்து 2வது அதிகாரத்திலே 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே இந்த கிரேத்தா தீவார் பொய்யர், அந்த கிரேத்தா தீவார்ல அந்த யூதர்களுடைய பிரச்சனைகள் இருக்கு, அதை அட்ரஸ் பண்ணுவார் பவுல். இந்த பிரச்சனைகள் நிறைய யூதர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க, விருத்த சேதனம் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு. அந்த ஊர் மக்கள் ரொம்ப மோசமா இருக்கிறார்கள். அந்த ஊர்ல இருக்கிற புலவரே வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த கிரேத்தா தீவில் இருக்கிறவர்கள் பொய்யர், அவங்க வந்து பயங்கரமான கொடியவர்கள், கெட்டவர்கள். அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். தீத்து 1:12வது வசனம். கிரேக்கா தீவார் ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்கள் எல்லார்களுமாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவளாலே சொல்லி இருக்கிறான். உங்க ஊர் தீர்க்கதரிசியே சொல்லி இருக்கிறாரு, உங்க ஊர் ஆளுங்க எப்படி கிரேத்தா தீவார் எல்லாம் பொய்யர், காட்டு மிருகங்கள், அவங்க எல்லாம் வந்து கொடிய மிருகங்கள் அப்படின்னு உங்க ஊர் புலவரே சொல்லியிருக்கிறாங்கன்னு பவுல் பாரோ பண்றாரு. அந்த ஊர்ல இருக்கிற காரியங்களை எடுத்து அதை பாரோ பண்ணி பேசுறாரு. இப்ப நான் என்ன கேட்க விரும்புகிறேன், அப்படியா இருக்கும் பொழுது நாம் நம்முடைய ஜனங்களுக்கு புரிய வைக்க விதமாய் வாலி, கண்ணதாசன் அவர்களுடைய காரியங்களை எடுத்து அதை இயேசுவை அதிலிருந்து காண்பிக்க முடியுமா? நம்ம என்னைக்காச்சும் ட்ரை பண்றோமா? அது பண்ண நம்ம தவறுதலாக நினைச்சிடுறோம். என்னப்பா இவங்க வாலி, கண்ணதாசன் பழமொழியெல்லாம் எடுத்து சொல்றாங்களே, அதெல்லாம் அவசியமா? நமக்கு பைபிள் எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் சொல்லலாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சொல்லலாம். உலகத்தில் இருக்கிற புலவர் பவுல் பண்றாரு, அந்த ஊர்ல இருக்கிற புலவர்களுடைய காரியத்தை எடுத்து அவங்களுக்கே அதை ரீடிஃபைன் பண்றாரு பவுல். ரிடெம்டிவ் அனாலஜி அப்படின்னுவாங்க. ரிடெம்டிவ் அனாலஜினா அந்த ஊர்ல இருக்கிற காரியத்தை எடுத்து அதை ரிடீம் பண்றாரு. இயேசுவை வைத்து அதை பரிசுத்தப்படுத்தி ரிடீம் பண்ணி அவங்களுக்கே கொடுக்கிற ஒரு காரியம். ஒரு உதாரணமா இப்ப நான் சொல்லுகிறேன், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ரிடெம்டிவ் அனாலஜி அது சொல்லும் பொழுதுதான் ஒன்று ஞாபகம் வருது. டான் ரிச்சர்ட்சன் அப்படின்னு ஒரு மிஷனரி இருந்தார். டான் ரிச்சர்ட்சன் வந்து அவர் 1962 1977 வரைக்கும் இந்தோனேஷியா அந்த தேசத்திற்கு பக்கத்தில் பாப்புவா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குக்கிராமம், ஒரு ஐலாண்டு, ஒரு குக்கிராமம் ஐலாண்டு. அது வந்து மக்கள் தொடர்புல இருந்து ரொம்ப விலக்கப்பட்ட ஒரு பகுதி. அங்கே மக்கள் நடமாட்டம்லாம், வெளியிருந்து யாரும் போக மாட்டாங்க. அங்கே ஒரு குழு இன மக்கள் வாழ்கிறாங்க. சாவின்னு சொல்லிட்டு ஒரு குழு மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அங்கே வந்து இயேசுவை ஒரு நபர் கூட கிடையாது அந்த ஐலாண்டில். இயேசுவை கேள்விப்பட்டிராத ஐலாண்ட். அங்கே தான் இவர் வந்து மிஷனரியாய் போகிறார். டான் ரிச்சர்ட்சன். நீங்கள் யூடியூப்பில் டான் ரிச்சர்ட்சன் பீஸ் சைல்டு அப்படின்னு போட்டால் ஒரு படமே அதில் வந்திருக்கு. படம் அவங்க வச்சிருக்கிறாங்க, எடுத்திருக்கிறாங்க. இந்த காரியத்தை, உண்மை சம்பவத்தை அவர்கள் அப்படியே படமாக எடுத்திருக்கிறாங்க, நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்பில் இருக்கு. ஆகவே இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுறாரு, அந்த ஊரில் போயிட்டு அங்கே தங்குறாரு, அவங்க மனைவியோட வாழ்கிறாரு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே வாழ்கிறாரு. அங்கே இயேசுவை பற்றி எப்படியாவது சொல்லணும் இந்த மக்களுக்கு. இயேசுனுடைய சுவிசேஷத்தை அங்கே சொல்கிறாரு.
ஏங்க அந்த கதையெல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு இருக்கும் பொழுது யூதாஸ் காரியோத்துடைய கதையும் வருது, சம்பவமும் வருது. யூதாஸ் காரியோத்து இயேசுவை வந்து 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்து விட்டான் அப்படின்னு சொன்ன உடனே கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம் அங்க கேட்டுட்டு இருந்தவங்க. இது உண்மை சம்பவம். அந்த மக்கள் உடனே எல்லாம் கைத்தட்டுறாங்களாம். இவருக்கு ஒன்றும் விளங்கலை. என்னடா யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாம் கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. அவங்க மொழியில ஏதோ பேசிக்கிறாங்களா அவங்களுக்குள்ளேயே சந்தோஷமா. அது வரைக்கும் அமைதியா இருந்தவங்க இப்போ ரொம்ப குதூகலமா, சந்தோஷமா, உற்சாகமாயிட்டாங்க. யூதாஸ் காட்டி கொடுத்து விட்டான் அப்படின்னு சொன்னோன்னே. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுதான், அந்த கலாச்சாரத்துல இப்படியாய் காட்டி கொடுக்கப்படுதல் தான் ஒரு பெரிய வேர்ச்சுவான். அதுதான் பெரிய ஒரு மதிப்பு. ஒருத்தன் வந்து இன்னொருத்தவனை காட்டி கொடுத்து ஏமாத்தி விட்டால் அவன் பெரிய ஒரு நபர், அவன் அவ்வளவு பெரிய புத்திசாலியான். ஒருத்தனை ஏமாத்துறது தான் அந்த ஊரினுடைய முக்கியமான ஒரு கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான காரியமா, பெரிய வேர்ச்சு. ஏமாற்றுதல் தான் ஒரு பிக் வேர்ச்சு இன் தேர் கல்ச்சர். அதனால அந்த கலாச்சாரத்தில் இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கத்து இடங்கள்ல இருக்கவங்களை அப்படியே நம்ப வைத்து அவர்களை அழைப்பாங்களாம். வாங்க எங்க கூட பழகுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து கிளான்ல இருக்கிற ஜனங்களை வந்து இந்த கிளானுக்கு அவங்க அப்படியே அழைப்பாங்க. ஒரு 3 நாள் 4 நாள், 1 வாரம் 2 வாரம் நல்ல சாப்பாடு கொடுப்பாங்களாம். அந்தவருக்கு வந்து நல்ல சாப்பாடுலாம் கொடுத்து 2 வாரம் 3 வாரம் போகுமா. அவன் அடுத்த மாதம் அவன் நம்பி அவன் வருவான். இந்த கிளான் இந்த மக்கள் கூட்டம் இருக்க இடத்துக்கு வருவான். நம்பி வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அடித்து கொண்டுருவாங்களாம். அவனை அடித்து கொண்டு அன்னைக்கு நைட்டு திருவிழா. ஏன்னா இவனை நம்ம ஏமாத்திட்டோம், அவனை நம்ப வைத்து அவனை ஏமாற்றி அவனை கொண்டு விட்டோம். இது ஒரு பெரிய வேர்ச்சு, அந்த செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். ஆகவே இதுதான் அவங்களுடைய கலாச்சாரம். ஆகவே யூதாஸ் வந்து ஹீரோவா மாறிட்டாரு, ஜீசஸ் வந்து வில்லனா மாறிட்டாரு. அவருக்கு டான் ரிச்சர்ட்சனுக்கு ஒரே ஒரு சோகம், என்ன யூதாஸ் போய் ஹீரோவா மாறிட்டாரு இந்த கதையில அப்படின்ட்டு அவர் ரொம்ப சோகத்துல யோசிக்கிறார், ஜெபம் பண்றார். ஆண்டவர் எப்படி இந்த மக்களை சந்திக்கணும் ஆண்டவரே அப்படின்னு. அப்போதான் ஒரு காரியத்தை பார்க்கிறார். இப்போ இந்த 2 கிளானுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஒருத்தனை ஏமாத்திட்டாங்க, கொன்று போட்டாங்க. இப்போ அந்த கிளான்ல இருக்கவங்க பிரச்சனைக்கு வந்துட்டாங்க. எப்படி நீங்க அவனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சமாதான ஒரு காரியம் நடைபெறுகிறது. அதை பார்க்கிறாரு. என்ன சமாதான காரியம் நடைபெறுதுன்னா, இப்போ இந்த கிளான்ல ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, நாங்க தப்பு செஞ்சிட்டோம்னு சொல்றீங்க, சரி ரைட்டு, இந்தாங்க என்னுடைய குழந்தையை நான் உங்களுக்கு தருகிறேன், அந்த குழந்தையை நீங்கள் வைத்து பராமரித்து வளர்த்து கொள்ளுங்கள். அதுதான் வந்து சமாதான தூது. அந்த குழந்தை தான் சமாதான தூது. அந்த குழந்தையே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நான் மன்னிப்பு வந்து அப்படி தான் கேட்பாங்களாம். 2 பேரும் வந்து சமாதானம் ஆகணும் அப்படின்னா, 2 குழுவும் சமாதானம் ஆகணும்னா இங்கேருந்து ஒரு குழந்தைய கொடுப்பாங்க. அவங்க அந்த குழந்தைய பராமரித்து வளர்க்கணும் அவங்களுடைய வீடுகளில் வச்சு. இதுதான் அந்த ஊர் கலாச்சாரம். இப்போ இவருக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கலாச்சாரம் இப்படி ஒரு காரியம் நடைபெறுகிறது, இதை வைத்து நான் சுவிசேஷத்தை கான்டெக்சுவலைஸ் பண்ண போகிறேன், சூழலை வந்து இந்த சூழலைக்கு மாற்ற போகிறேன்னு சொல்லி தேவன் அவருடைய குமாரனை இந்த மனுக்குலத்திற்காய் கொடுத்தார். ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய். தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய பகை உண்டாகி போனது. எப்படி உங்க 2 குழுக்கும் பகை உண்டாகி போனதோ அதே போல தேவனுக்கும் மனிதர்களுக்கும் பகை உண்டாகி போனது. இப்பொழுது தேவன் அந்த பகையை சரி செய்வதற்காக அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே கொடுத்து இப்பொழுது சமாதானமாய் மாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு விளங்கிடுச்சு. அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானம் கொடுக்கிறவர். நம்முடைய பகையை இயேசு கிறிஸ்து இப்பொழுது சமாதானம் ஆக்கி விட்டார், தேவனோடு நம்ம இணைத்து இருக்கிறார் அப்படின்னு ஒரு புரிதல் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் ரிடெம்டிவ் அனாலஜி அப்படின்னுவாங்க. அந்த கலாச்சாரத்துல இருக்கிற காரியங்களை எடுத்து அதை ரிடீம் பண்ணி இயேசுவை அதில் வைத்து அவர்களுக்கு காண்பிக்கும் பொழுது அவர்கள் இயேசுவை விளங்கி கொள்வதற்கு ஏதுவாகிறது. இந்த டான் ரிச்சர்ட்சன் வந்து அப்போ 70% மக்கள் இப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. அந்த பட்டணத்தில் அந்த அந்த கிராமத்தில் அந்த சாவி குழுவில் இப்பொழுது 70% மக்கள் கிறிஸ்தவர்கள். 70%, நாட் ஈவன் 1 கிறிஸ்தவர்களாக இல்லை. இப்போ 70% பாப்புலேஷன் கிறிஸ்டியன் பாப்புலேஷன். அப்போது அவர் சபை அங்கே நிறுவும் பொழுது என்ன பண்ணாருன்னா, அங்கே திராட்சரசம் பிரெட்லாம் கிடையாது. அந்த ஊர் கலாச்சாரம் வேற இல்லை. அவங்க திராட்சரசத்துக்கு பிரெட்டுக்கு பதிலாக அவர் என்ன கொடுத்தாருன்னா, அந்த ஊரில் இருக்கிற தேநீர், நமக்கு டீ இருக்கும், அதுதான் வந்து கிரேப் ஜூஸ். அங்கே டீயும் அங்கே இருக்கிற அவங்க கஞ்சி சவுறு மாதிரி ஒரு சாப்பாடு, அதுதான் அவங்களுக்கு பிரெட்டு. ஆகவே டீ அண்ட் அவங்களுடைய அந்த ரைஸ், அதை தான் வந்து ராப்போஜனம் அந்த தேவனுடைய பந்திக்கும் உபயோகப்படுத்தப்பட்டது. நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷியஸாக அதை பார்ப்போம். இல்லை அங்கே வந்து அவங்க மாற்றிக்கிறாங்க, அந்த கல்ச்சருக்கு ஏற்றாற் போல் தேவனுடைய பந்தியை அவர்கள் மாற்றி, ஆனால் சப்ஸ்டன்ஸை மாற்றலை, எசன்ஸை மாற்றலை. அவங்க அதை சாப்பிடும் பொழுது தேவன் இயேசு எனக்காய் அடிக்கப்பட்டார், அவங்க அந்த ஜூஸை குடிக்கும் பொழுது அந்த டீயை குடிக்கும் பொழுது இயேசு எனக்காய் ரத்தம் சிந்தப்பட்டார், அதை நினைவு கூர்ந்தார்கள்.
ஆகவே இப்படியா இவருடைய காரியம் இருக்குது. யூடியூப்ல இருக்கு, நீங்க போய் பாருங்க, ரொம்ப ஆசீர்வாதமாய் உங்களுக்கு இருக்கும். ஆகவே நாம் நம்முடைய கலாச்சாரத்திலே நாம் எப்படியாவது எப்பொழுதாவது இதை செய்கிறோமா? பவுல் பார்த்தீர்கள் என்றால் அவரும் ரொம்ப இந்த கான்டெக்சுவலைஸ் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான ஆள். அவர் என்ன பண்ணார், எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 2வது அதிகாரம் 3-5 வசனம் வரை வாசிப்போம். கலாத்தியர் 2வது அதிகாரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா என்ன அங்கே சொல்லியிருக்காருன்னா, தீத்து அவன் கிரேக்கனாக இருந்தும் அவன் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. அவன் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளப்பட வேண்டும் என்று யாரும் கட்டாயப்படுத்தலை. ஆனால் சிலர், இந்த யூதர்கள்லேருந்து வந்த சிலர் கொடியவர்கள், இவன் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணாங்க. ஆனாலும் சுவிசேஷம் எந்த விதத்திலேயும் அது தவறுதலாய் போய்விடக்கூடாது என்பதற்காய் நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு இசைந்து போகவில்லை. அதாவது தீத்துவுக்கு நான் விருத்த சேதனம் பண்ணலை. அவங்க சொல்கிறாங்க, யூதர்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தீத்துவுக்கு நான் விருத்த சேதனம் பண்ணலை. ஏன் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, யூதர்கள் விருத்த சேதனம் பண்ணாதான் இவன் தேவனுடைய ஜனமாய் மாறுவான், தேவனுடைய வீட்டாராய் மாறுவான். ஆனால் பவுல் சொல்கிறாரு, ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு நான் இசைந்து போகவில்லை. தீத்து என்ன பண்ணப்படவில்லை, விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு பவுல். எவ்வளோ பாருங்க ஸ்ட்ராங்காக பவுல் இருக்காரு. இப்போ பாருங்க அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 3வது வசனத்தில் பாருங்க. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிப்போம். இப்போ தீமோத்தேயுவை பார்க்குறோம். தீமோத்தேயு பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன். யாரு? இந்த தீமோத்தேயுனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தீத்துவுக்கு விருத்த சேதனம் பண்ணல, ஆனா இங்க தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் பவுல் பண்றாரு. பாருங்க பவுல் பாருங்க ஒரு இடத்துல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. நோ, சுவிசேஷம் எந்த விதத்திலையும் கெட்டு போய் விடக்கூடாது, நான் பண்ண மாட்டேன். ஆனா வேற ஒரு கலாச்சாரத்துல வேற ஒரு சூழல்ல அவர் விருத்த சேதனம் பண்றாரு தீமோத்தேயுவுக்கு. எதுக்கு இவன் மூலமா ஒரு இடரல் வந்துகிட்டு, அங்க இருக்கிறவங்களாம் யூதர்கள், அவங்களுக்கு தான் போய் ஊழியம் செய்ய போறோம், அதனால இவனுக்கு விருத்த சேதனம் பண்ணிடுவோம். ஆகவே இது யூதர்களை வின் பண்ணலாம், அவங்கள போய் சம்பாதிக்கலாம் இயேசுவிற்குன்னு சொல்லிட்டு விருத்த சேதனம் பண்ணுகிறார். அவர் சூழலுக்கு ஏற்றார் போல் சத்தியத்தை மாற்றாமல் அந்த அப்ளிகேஷனை மாத்திரம் மாத்திக்கிறார் பவுல். சத்தியத்தை மாற்றவில்லை, மாறாய் அதனுடைய வெளியிருக்கிற தோற்றங்களை அப்பப்போ மாற்றிப்பார். சௌரியத்திற்கு ஏற்றார் போல், அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏற்றார் போல், கல்ச்சருக்கு ஏற்றார் போல் பவுல் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகவே நாமும் நம்முடைய சூழலிலே இப்போ இந்திய கலாச்சாரத்தில் இருக்கிறோம். இந்து மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நம்முடைய நண்பர்கள் எல்லோருமே இந்துக்கள் தான். என் நண்பர்கள் நிறைய பேர் இந்துக்கள் தான். இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறாங்க, உங்கள் நண்பர்களும் அப்படி தான் இருப்பாங்க, உங்கள் சூழல் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆகவே நாம் எப்படியாய் சுவிசேஷத்தை கான்டெக்சுவலைஸ் பண்ணுறோம்? நாம் எப்படி இயேசுவின் போதனைகளை கான்டெக்சுவலைஸ் பண்ண போகிறோம்? அவங்களுக்கு புரிவது போல நம்ம எப்படி பேச போகிறோம்? அவங்களுக்கு புரிந்த மொழியில் நாம் எப்படி அதை இயேசுவின் காரியங்களை நாம் ஷேர் பண்ண போகிறோம்? இப்போ போய் நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறன்னா அவனுக்கு ஒன்றும் புரியாது. இயேசு வாழும் பொழுது அவர் சொன்னார், புரிஞ்சுது. இப்போ நீங்கள் போய் இயேசுவின் ராஜ்யம் அப்படின்னு சொன்னாலே அவனுக்கு புரியாது. என்னப்பா இயேசுவின் ராஜ்யம் அப்படின்னா என்னன்னு கேட்பான். அதற்கு ஏற்றார் போல் நாம் இப்பொழுது வேறு விதமாய் கான்டெக்சுவலைஸ் பண்ண வேண்டியது தான் இருக்கிறது. ஆனால் சுவிசேஷத்தின் அந்த சாராம்சத்தை மாற்றிவிடக்கூடாது. ஸோ இதுதான் இந்த கான்டெக்சுவலைஸனுடைய முக்கியமான ஒரு காரியம்.